தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல போய் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை இங்க எடுக்க மாட்டோம், நீங்க குளத்தூர் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். குளத்தூர்ல போய் அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது எங்களுடைய வட்டத்துக்குள்ள வராது, எங்களுடைய டிவிஷனுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் விளாத்திக்குளம் போக சொல்றாங்க. விளாத்திக்குளம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்க அவங்க கடுமையான சொற்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அந்த மாணவி இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு ஒரு புதருக்குள்ள இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்துடலாம் வாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மாணவி போர்டு எக்ஸாம் நடக்கிறதுனால எக்ஸாமுக்காக நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த கிராமம் முழுவதுமே சரியான கழிவறை வசதி இல்லாததுனால அவங்க வெளியே போய் தான் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டி இருந்திருக்கு. அந்த நேரத்துல அவங்க வெளியே போய் இயற்கை உபாதைகளை கழிச்சிட்டு திரும்பவும் வீடு திரும்பவே இல்லை. மாணவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் பதறி போயிருக்காங்க. பதறி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட சொல்லி அந்த பிள்ளையை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க தேடியும் கிடைக்காத காரணத்தினால அவங்க காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடியில கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்காம கொளத்தூருக்கு போங்க அப்படின்னு சொல்லி, கொளத்தூர்லயுமே அந்த டிவிஷன் கிடையாது, நீங்க விளாத்திக்குளம் போங்க அப்படின்னு சொல்லி விளாத்திக்குளம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது புகார் அளிக்க போன அந்த இடத்துல அந்த மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரா இருந்த பிரவீனா அவர்கள் அந்த பெற்றோர்களிடம் ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த நேற்றைக்கு அந்த பெற்றோர் கண்ணீர் மல்க பேட்டி அளிக்கும் போது நம்மளால பார்க்க முடிஞ்சது. கண்ணெல்லாம் வீங்கி போய் வாயில ரத்தத்தோட என் மகள் அந்த புதர்ல கிடத்தா, நாங்க அந்த நிலைமையில தான் எங்களுடைய மகளை கண்டுபிடித்தோம். அதற்கு முன்பாக பிள்ளைய காணும்னு நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அந்த இடத்துல அந்த காவல் ஆய்வாளர் ஒரு பெண்ணா இருந்தும் கூட அவங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில எங்க கிட்ட பேசினாங்க அப்படிங்கறது எங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு வேற யாரு கூடயாச்சும் ஓடி போயிருப்பா அப்படின்ற கடுமையான வார்த்தைகளை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பெற்றோரிடம் ஒரு பெண் குழந்தை காணாம போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகும்போது காவல்துறையினர் அதுவும் ஒரு பெண்ணா இருந்து எவ்வளவு அலட்சியமா நடந்திருக்காங்க அப்படிங்கறத அந்த பெற்றோர் பதிவு செய்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறையினுடைய அலட்சியத்தினால பெண்ணை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல அந்த மாணவிய. ஆனா வித்தின் 24 ஹவர்ஸ்ல மாணவியினுடைய சடலத்தை அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க, உறவினர்களே கண்டுபிடிக்கிறாங்க. பிள்ளைய தேடி எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள விளாத்திக்குளம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புதர்கள் நிறைந்த அந்த இடத்துல போய் தேடும் போது மாணவி வெட்டப்பட்ட நிலையில கண்கள் எல்லாம் வீங்கி போய் வாயிலெல்லாம் ரத்தத்தோட அந்த இடத்துல காணப்படுறாங்க. உடனே காவல்துறையினரும் வராங்க. காவல்துறையினர் எல்லாரும் எடுத்து மாணவியை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இது அந்த ஊர் முழுக்கவும் பரவுது. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. இப்போ அந்த மாணவியினுடைய உடல்ல இருக்கக்கூடிய கீறல்கள் எல்லாம் பார்த்து அவங்களுடைய நிலையை கண்டு அவங்க பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையினர் கிட்டத்தட்ட 10 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில தீவிரமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க, 10 பேர்கிட்ட. அது மட்டும் இல்லாம 6 தனிப்படைகள் அமைச்சு இந்த விவகாரத்துல முழுக்க கவனம் செலுத்தி இதை விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, காவல் நிலையத்துல புகார் அளிக்க போகும்போது மகளிர் காவல் நிலையத்துல ஆய்வாளரா இருந்த பிரவீனா அவர்களை இன்னைக்கு உரிய நடவடிக்கை எடுக்காததுனால, இமிடியேட்டா கம்ப்ளைண்ட்டை எடுக்காததுனால அவங்கள சஸ்பெண்டும் செய்திருக்காங்க. ஸோ இப்படியான இந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க கிடையாது அப்படின்னு பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வர நிலையில பல்வேறு கட்சியினரும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, காவல்துறை தங்களுடைய பணிகளை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அலட்சிய போக்கோட கம்ப்ளைண்ட்ஸை அணுகுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் மேலும் மேலும் இங்க பெண்களுக்கான பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் ஒரு கேள்விக்குறியாக்கிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு நடந்த இந்த விளாத்திக்குளம் சம்பவம் மட்டும் கிடையாது, கடந்த 4-5 நாட்கள்ல நிறைய ரேப் கேசஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு காலையில சென்னையில கார்ல கல்லூரி மாணவியை கடத்தி
பாலியல் வன்புணர்வு செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நேற்றைக்கு முன்தினம் மதுராந்தகத்துல 14 வயது சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வு செய்திருக்காங்க அப்படின்ற செய்தி பார்த்தோம். நாமக்கல் குமாரபாளையத்துல 7 வயது சிறுமியும் இதே மாதிரியே ஒரு மர்ம நபரால பின்தொடரப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சோ இப்படி தொடர்ந்து கடந்த 4-5 நாட்களா பாலியல் வன்புணர்வு தொடர்பான ஒரு விவகாரங்கள் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு, சிறுமிகளுக்கான பாதுகாப்பு இங்க இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரியத்தான் எழுப்புது. ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் ஜனவரி 30 நடந்திருக்கு. ஒரு பெண் ஜனவரி 30 காவல்துறைக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காவல்துறையினர் அந்த பிரச்சனைய என்னன்னு கேட்காம, அதை புகாரா எடுக்காம, அது ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை போல அப்படின்னு அலட்சியமா விட்டதுனால அடுத்த நாள் அந்த பெண் இறந்து போறாங்க. அது ஒரு மர்மமாவே இருக்கு. ஸோ காவல்துறையினுடைய அலட்சியத்தினால தொடர் மரண சம்பவங்கள், தொடர் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி இந்த விளாத்திக்குளம் இன்சிடென்ட்ல கூட அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க, நாங்க போய் பார்க்கும்போது அங்க ரத்தம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவங்க போய் புகார் அளித்த உடனேயே செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு காவல்துறையினர் அந்த புகாரை சீரியஸா எடுத்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்கலாமோ என்னமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களும் சொல்றாங்க, அந்த உறவினர்களும் பெற்றோர்களுமே கூட சொல்றாங்க. ஸோ ஒரு அலட்சியத்தினால இங்க எவ்வளவோ உயிர்கள் பறிப்போகுது, எவ்வளவு பேருடைய வாழ்க்கை வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு பக்கம் 6 தனிப்படைகள் அமைச்சு விசாரணை தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட, இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட உறவினர்களா இருக்கட்டும், இல்ல அந்த கிராம மக்களா இருக்கட்டும், தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இந்த போராட்டம் ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீமா போகும்போது காவல்துறையினர் வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோட போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணையை திசை திருப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல போய் அந்த இடத்துல ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு சில வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால அந்த கிராம பகுதியே ஒரு பரபரப்புக்குள்ளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு மாணவிக்கு நீதி கேட்டு ஊர் மக்கள் போராடிக்கிட்டு இருக்க வகையில காவல்துறை அந்த இடத்துலயுமே ஒரு அலட்சிய போக்கோட தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்காம நடத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு புகாரும் எழுந்திருக்கு.